பட்டிமன்ற நிகழ்ச்சி அடுத்ததாக இன்றைய தலைமுறை மாணவர்களுக்கு மொழிப்பற்று தேவையே என்ற தனது கருத்தை தன் அணியின் இறுதி பேச்சாளராகவும் உறுதியான பேச்சாளராகவும் பதிவு செய்ய வருகின்ற அன்பு தம்பி புதுக்கோட்டையிலிருந்து வருகின்றிருக்கிறார். அதுதான் சிறப்பு. புதுக்கோட்டை அஸ்வின் அண்ணாமலை அவர்களை நம் அனைவரும் சார்ந்த அன்போடு வைக்கிறோம். மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் வந்து சென்னி குனிதரும் சேவடி கோமலமே கொன்றைவார் சடைமேல் பனிதரும் திங்களும் பாம்பும் பாகீரதியும் படைத்த புனிதரும் நீயும் என் புந்திய நாளும் பொருந்துகவே. அற்புதமான நல்லதொரு பட்டிமண்டப தலைப்பிற்கு நடுவு நிலைமை வகித்திருக்கின்ற நடுவர் பெருமகனாருக்கும் தலைமுறை கடந்தும் தாய்மொழி சென்று சேர வேண்டும் என்ற தேவையோடு அமர்ந்திருக்கும் எண்ணணி பேச்சாளர்களுக்கும் தாய்மொழியே தேவையில்லை என்று தேவையில்லாமல் அமர்ந்திருக்கும் எதிரணி பேச்சாளர்களுக்கும் தவத்திரு பைரவ சுவாமிகள் உள்ளிட்ட அவையில் கூடியுள்ள பெரியவர்கள் உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய பணிவன்பான வணக்கங்கள். நடுவர் அவர்கள் ஆரம்பத்தில் ஒரு வாதம் சொன்னார். ஒரு மொழி எப்படி தோன்றுகிறது? நான் நினைச்சேன் சரி இவர்கள் மூவருமே அதை புரிஞ்சுக்குவாங்க, அதை பத்தி பேசுவாங்கன்னு நினைச்சா இப்பொழுதுதான் தெரிகிறது இவர்களுடைய வாதத்திற்கு எதிர்வாதம் வைப்பதற்கு முன்பாக இவர்களுக்கு சில பாடம் எடுக்க வேண்டும். இறைவன் இந்த உலகத்தில் பல உயிர்களை படைத்திருக்கிறார். மணிவாசகர் தான் சொல்றார், புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாய் அந்த லிஸ்ட் போய்கிட்டே இருக்கு. அப்போ இத்தனை பிறவிகள் இருக்கும்போது இத்தனை பிறவியை நாம் எப்படி பிரிக்கிறோம்? அதற்கு கேட்டால் நம்முடைய பெரியவர்கள் சொல்கிறார்கள், ஒவ்வொரு பிறவிக்கும் ஒவ்வொரு உயிருக்கும் ஒவ்வொரு அறிவை வைத்து பிரித்தார்கள். ஓரறிவு, இரண்டறிவு, மூன்றறிவு, நான்கறிவு, ஐந்தறிவு, ஆறறிவுன்னு பிரிச்சாங்க. சரி, இந்த ஆறறிவை எப்படி பிரிச்சாங்கன்னு கேட்டா ஒவ்வொரு உயிருக்குள்ளேயும் இயங்குகின்ற 5 அறிவு கருவிகளை வைத்து பிரித்தார்கள். அது என்ன 5 கருவி? ஒவ்வொரு உயிரும் எத்தனை கருவிகளை கொண்டு இயங்குகிறதோ அத்தனை அறிவு உடையதாக அந்த பிறவியை படைத்தார்கள். இங்க பாருங்களேன், இப்ப என்ன அந்த 5 கருவி? மெய், வாய், கண், செவி, மூக்கு. இந்த 5 கருவி சொல்றோமா? இப்போ மரத்துக்கு ஒரு கருவின்னு தான் சொல்றோம், ஒரு அறிவு உயிரம். ஏன்? அதால உணர மட்டும்தான் உரியும். மெய்ங்கிற கருவி மட்டும்தான் இருக்குது. இப்ப தொட்டாச்சு நீங்கன்னு ஒரு செடி இருக்குது, நீங்க போய் தொட்டா என்ன ஆகும்? சிறுங்கிரும். அப்ப உணரக்கூடிய ஒரு அறிவு மட்டும்தான் இருக்கிறது, அதனால் ஓரறிவு. அந்த மாதிரி ஈரறிவு, மூவறிவு, நாலறிவுன்னு பிரிக்கும் போது அப்ப இந்த அறிவுல ஆக சிறந்த அறிவு எதன்னு பிரிக்கும் போது மனிதனை பிரித்தான். ஏன்? மனிதனுக்கு இந்த 5 கருவியும் வேலை செய்கிறது. மெய், வாய், கண், செவி, மூக்குங்கிற 5 கருவியும் வேலை செய்வதனால் மனிதன் தான் ஆக சிறந்த கருவி உடையவன், அறிவுடையவன் பிரிச்சான். இப்ப யோசிச்சு பாருங்க, மனுஷனுக்கு மட்டும்தான் 5 கருவியும் வேலை செய்தா? மாடுக்கும் வாய் இருக்கு, மாடும் தொட்டா கத்துது, மாடும் கேக்குது, மாடும் பாக்குது. அப்போ விலங்குகளுக்கும் 5 கருவியும் வேலை செய்கிறது, மனிதர்களுக்கும் 5 கருவி வேலை செய்கிறது. அப்ப இதுல எங்க மனிதனை பிரிச்சான்னு கேட்டா நம்முடைய பெரியவர்கள் சொன்னார்கள், மனிதனுக்கு 6வது கருவியாக சூக்கம கருவி மனம் எனும் ஒரு கருவி இருக்கிறது என்று சொன்னார்கள். இப்போ விலங்குகளுக்கெல்லாம் மனம் கிடையாதா? விலங்குகளுக்கும் மனம் இருக்கிறது. ஆனால் பூரணமாக இயங்கக்கூடிய குணம், அந்த ஆற்றல் விலங்குகளுக்கு கிடையாது. அப்ப பாருங்க, மனுஷன் எல்லாரும் 6 அறிவுன்னு சொல்லியாச்சு இல்ல? அப்ப மனுஷன்லாம் 6 அறிவு தானேன்னு கேட்டா, மனிதன் வந்தான், மாடு வந்தது. அப்போ குழந்தை பிறந்தான் தானே சொல்றோம். என்ன சொல்றோம்? குழந்தை பிறந்தது. அப்போ மனிதன் எல்லாத்தையும் உயர்தினையாக்கும் போது எதற்கு குழந்தையை மட்டும் அக்ரிணையாக்கி பிறந்ததுன்னு பேசுறோம்னு கேட்டா, பிறந்த குழந்தைக்கு 6வது கருவி வேலை செய்யாது. அதனாலதான் இலக்கணதாரர்கள் சொன்னார்கள், மாவும் மாக்களும் 5 அறிவினவே. சரி, குழந்தைக்கு எப்ப 6வது கருவி வேலை செய்யும்னு கேட்டா, எப்ப குழந்தை பேச துவங்குதோ அப்பொழுதுதான் 6வது கருவி வேலை செய்யும். இங்க பாருங்க, இந்த மனத்துக்கு நான் ஒரு சின்ன டெஃபினேஷன் சொல்றேன் பாருங்க. சாப்பாடு மனுஷன் கையில கொடுத்தா என்ன பண்ணுவான்? கையில வாங்கி சாப்பிடுவான். குரங்கும் கையில தான் சாப்பிடும், அணிலும் கையில தான் சாப்பிடும். குரங்கு கையில நீங்க 100 தடவை சாப்பாடை கொடுத்தாலும் குரங்கு கையில வாங்கி வாங்கி சாப்பிடும்.
அணிலுக்கு நீங்க 100 தடவை கொடுத்தாலும் கையில வாங்கி வாங்கி சாப்பிடும். ஆனா மனுஷனுக்கு நீங்க கொடுத்தீங்கன்னா 2 தடவை வாங்கி சாப்பிடுவான். 3ஆவது தடவை ஏன் கையில வாங்கி சாப்பிடணும்னு யோசிப்பான். கரண்டி கண்டுபிடிச்சான், ஸ்பூன் கண்டுபிடிச்சான், சட்டி கண்டுபிடிச்சான், அண்டா கண்டுபிடிச்சான். அப்ப மனிதனுடைய 6வது கருவி இயங்கிக் கொண்டே இருக்கிறது, விரிவடைந்து கொண்டே இருக்கிறது. இந்த 6வது கருவி விரிவடைகிறதை யார்கிட்டயாச்சும் சொல்லணும். இப்போ சொல்லுவதற்காக மனிதன் கண்டுபிடித்ததுதான் அச்சரம். ஆதிகால மனிதன் பேசுறான்ல, அந்த சத்தம் சொல்லாக எழுத்தாக மாறியது, எழுத்து சொல்லாக மாறியது, சொல் வசனமாக மாறியது, வசனம் மொழியாக மாறியது. இப்படித்தான் ஒரு மொழி உருவாகுகிறது. இதுக்கு மேல நான் பாடம் எடுக்க துவங்கினா நீங்க ஓடி போயிருவீங்க. போதும், இப்ப வாதத்துக்கு வருவோம். முதல்ல எங்க சுடுதண்ணி என்ன வந்தாரு, என்ன சொன்னாரு? கடைக்கு போனாரா, மண்டபத்துக்கு ரூட்டு கேட்டாரா, அவருக்கு மூஞ்சியில சுடுதண்ணியை ஊத்திடுவேன் போடான்னு அவர் எப்படி கேட்டாரு பாருங்க. அண்ணா, நாங்கள் கிருஷ்ணகிரியிலிருந்து வருகிறோம், இந்த இடத்தில் இந்த மண்டபம் எங்கே இருக்கிறது? நாங்க என்ன கேட்டோம்? இப்படி போய் ஏதாச்சும் கடையில் கேட்க சொன்னோமா? அண்ணே, இந்த கடை எங்க இருக்குன்னு கேட்டா சொல்ல போறாரு. நடுவர் சொன்னார்ல, எல்லா மொழிகளுக்கும் ஒரு அழகு இருக்குது. கடையில போய் அண்ணே இந்த மண்டபம் எங்க இருக்குன்னு கேட்டா தெரிஞ்சு போச்சு. நீங்க அப்படியா கேட்குறீங்க? எக்ஸ்கியூஸ் மீ, கேன் யூ ப்ளீஸ் டெல் மீ வேர் இஸ் திஸ் அட்ரஸ்? பிறந்தது கிருஷ்ணகிரி, வளர்ந்தது பைரவ நிலையம், பேசுறது அமெரிக்கால போய் பிறந்த மாதிரியா? இதுல எங்க அக்கா வேற வந்து எனக்கு என்ன பேசுறதுனே புரியல. மனிதர்களுக்கு மொழி பற்று வேண்டுமா, ஆனா மொழி வெறி இருக்க கூடாதான். நாங்க 3 பேர் என்ன கொடியை பிடிச்சிட்டு வந்து தமிழை தவிர வேற எந்த மொழியுமே பேசக்கூடாதுன்னு சொல்றோமா? எங்களுக்கும் மொழி பற்று இருக்கிறது, நாங்களும் அதைத்தான் சொல்கிறோம். மொழி பற்று வேறு, மொழி வெறி வேறு. பற்றே இல்லாம எப்படி சார் பற்று வேற மொழி வேற? அந்த கிருஷ்ணகிரி அந்த திருத்தணி செய்தியை சொன்னாங்க பாருங்களேன். வடமாநிலத்தவர்களை தமிழ் மக்கள், தமிழ் இளைஞர்கள் எல்லாரும் சேர்ந்து கொடுமைப்படுத்தின செய்தியை சொன்னாங்க. அதான் எனக்கு குழப்பமாவே இருக்கு. இவங்க பேசுறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது, தம்பி வண்டி வருமா? வரும், ஆனா வராது. இப்ப என்ன சொன்னாங்க? அந்த மாணவர்கள் எல்லாருமே சேர்ந்து திருத்தணியில அந்த மாணவனை கொடுமைப்படுத்தினதா சொன்னாங்கல்ல. ஏன்? மொழி வெறி காரணமா சொன்னாங்க. அதே ஆளு அதே பாயிண்ட்ல என்ன சொல்றாங்க? தமிழ் மொழி அன்பு சொல்லி தந்திருக்கான், தமிழ் மொழி பாசத்தை சொல்லி தந்திருக்கான். நாங்களும் இதே தான் சொல்றோம். தமிழ் மொழியை ஒழுங்கா படிச்சிருந்தா, பற்று வச்சு படிச்சிருந்தா அந்த மாணவனை ஏன் கொடுமைப்படுத்தணும்? தமிழ் மொழி தான் ஒழுங்கா சொல்லி கொடுத்திருக்கே. பற்று வைத்து படித்திருந்தால் அனைத்து உலகிற்கும் அன்பு செய், அன்பே சிவம்ங்கிற கான்செப்டை சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கலாம்ல. ஒரு வார்த்தை சொன்னாங்க பாருங்க. நம்ம பள்ளிக்கூடத்தில் படிச்சுக்கிட்டு இருப்போம், படிக்கும் போது நம்ம ஏதாச்சும் பேசி மாட்டிக்குவோம். வாத்தியார் எழுந்து என்னடா தப்பு பண்ணன்னு கேட்டா நம்மளோட புத்தி என்ன தெரியுமா? நான் மட்டும் தப்பு பண்ணல, பக்கத்தில் இருக்கவனும் தப்பு பண்ணான்னு மாட்டி விடுவோம்ல. அந்த மாதிரி இவங்களுக்கு பாயிண்ட் இல்லைன்னு சொல்லி கடவுளையும் வள்ளுவரையும் கூட்டுக்கு சேர்த்துட்டாங்க. கடவுள் உருவாக்கிய மொழியா, கடவுளே பார்த்துக்குவாரா, அப்புறம் எதுக்கு நீங்க இருக்கீங்க? எனக்கு அதே தான் கேள்வி. இங்க பாருங்க, நான் நிறைய விஷயம் சொன்னாங்க. ஊவேசாவை பத்தி சொன்னாங்க. ஊவேசாவை சொல்லி இன்னைக்கு கையில இருந்து தேடி தேடி கிடைக்குதுன்னா, அன்னைக்கு ஊவேசா என்ற ஒரு மொழிப்பற்று உடையவர் தேடி தேடி ஓடி ஓடி அத்தனை 14 கீழ்கணக்கையும் 8 தொகையையும் கண்டுபிடித்ததனால்தான் இன்னைக்கு அமர்ந்த இடத்திலிருந்து நீங்கள் இதையெல்லாம் படித்துக் கொண்டு இருக்கிறீர்கள். இது ஒரு மொழிப்பற்றாளருடைய தேவை இல்லையா? ரொம்ப யாருமே இந்த வார்த்தையை தொடவே இல்லை. தலைப்பு என்ன? இன்றைய தலைமுறை மாணவர்களுக்கு மொழிப்பற்று தேவையா தேவையில்லையா? நான் கேட்கிறேன், மொழிப்பற்று இல்லாம அவனுக்கு என்னதான் வேணும்னு சொல்றீங்க நீங்க? இன்ஸ்டாகிராம்ல ஒரு 4 ரீல் போடுற கண்டென்ட், ஒரு 400 ஃபாலோவர்ஸ், 1 லட்சக்கணக்கான லைக்ஸ், இது போதுமா உங்களுக்கு? போதுமா? வேற இப்படிதான் இன்றைய இளைஞர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு மொழிப்பற்று வேண்டாமா? பாருங்க, ஒரு மொழிக்கு தாய்மொழின்னு ஒரு பேர் வச்சிருக்கோம். ஏன் தாய்மொழின்னு பேர் வச்சோம்? எனக்காச்சும் யோசிச்சு பார்த்துருக்கோமா? அது எந்த மொழியா இருந்தாலும் சரி, ஹிந்தியா இருந்தாலும் சரி, தமிழா இருந்தாலும் சரி, கன்னடமாக இருந்தாலும் சரி, தாய்மொழின்னு பேர். ஏன் தாய்மொழி? தமிழ்ல ஆண்கிற சொல்லுக்கு ஒரு பொருள், பெண்ணுங்கிற ஒரு சொல்லுக்கு பொருள். ஆண் அப்படின்னா ஆளுபவன்னு பொருள், பெண் அப்படின்னா பேணுபவள்னு பொருள். அதுலயும் தாய் தந்தைக்கு ஒரு சிறப்பு இருக்கு பாருங்க. ஒரு பிள்ளைக்கு ஒரு தந்தை அறிவை கொடுப்பவர், ஒரு பிள்ளைக்கு ஒரு தாய் உணர்வை கொடுப்பவள், அன்பை சொல்லி தருபவள். அதனாலதான் தாயுடைய ஒரு சிறப்பு உணர்வு அதிகமா இருக்குது. இப்போ ஒரு மொழிக்கு ஏன் தெரியுமா தாய்மொழின்னு பேர் வச்சோம்? ஒரு மனிதன் எத்தனையோ மொழிகளை பேசினாலும் கூட தாய்மொழி மட்டும்தான் அவனுக்கு உணர்வை கற்றுக் கொடுக்கும். பாருங்க,
நீங்கள் நடந்து போய்கிட்டு இருக்கீங்க எக்ஸ்கியூஸ் மீன்னு கூப்பிடுறது. நீங்கள் மலேசியாலே போய் நடந்துக்கிட்டு இருக்கீங்கன்னு வைங்களேன், போய்கிட்டு இருக்கீங்க எக்ஸ்கியூஸ் மீன்னு கூப்பிடுறது எப்படி இருக்கு? அண்ணே எப்படி இருக்கீங்கன்னு கூப்பிடுறது எப்படி இருக்கு? இதுதான் தாய்மொழிக்கும் மற்ற மொழிக்கும் இருக்கிற வித்தியாசம். அதனாலதான் நாமுத்துக்குமார் எழுதினார், ஆலம் விழுதுகள் போல் 1000 உறவுகள் இருந்தால் என்ன, வேறென நீ இருந்தாய் வீழ்ந்திடாது நான் இருந்தேன். தாய்மொழி வேரை போன்ற ஒரு மொழி. வள்ளுவரை பற்றி அப்பப்பப்ப நானே வியந்து போனேன். வள்ளுவர் சொன்னாராம் 1330 குறள்ல ஒரு இடத்துல கூட தமிழ்னு பேசல, தமிழ் மொழியை பத்தி பேசலன்னு சொன்னாரு. அதே வள்ளுவன் ஒரு குறள் சொல்கிறார். அந்த குறளுக்கு மட்டும் நீங்கள் வந்து சரியான பதிலடியை கொடுத்து விட்டீர்கள் என்றால் நடுவர் உள்ளிட்ட நாங்கள் 4 பேரும் சேர மாத்தி இந்த பக்கம் வந்து உட்கார்றோம். என்ன குறள்? என்னென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. இது ஒரு குறள் போதும் சார். வள்ளுவன் எவ்வளவு பெரிய நுட்பவியலாளன்னு கண்டுபிடிக்க முடியும். பாருங்களேன், என்னென்ப ஏனை எழுத்தென்ப. என்னன்னா தெரியும் நம்பர்ஸ், எழுத்துனா தெரியும் எழுத்துகள், எந்த எழுத்துகளா இருந்தாலும் சரி. இந்த இரண்டுமே வாழும் உயிர்களுக்கு கண்களை போன்றதுன்னு வள்ளுவன் சொல்றான். இந்த என்சான் உடம்புக்கு தலைதான் பிரதானம்னு இலக்கணக்காரர்கள் சொல்கிறார்கள். இந்த தலைக்கு எது தெரியுமா பிரதானம்? கண்ணு தான் பிரதானம். மூலதானம் நம்ம உடம்புக்கே கண்ணு தான். இப்போ இந்த மொழியையும் எழுத்தையும் என்னையும் கண்ணை போல பார்த்துக்கணும்னு வள்ளுவன் சொல்றான். இன்னொன்று பாருங்களேன், ஏன் எழுத்துன்னு முன்னாடி போட்டுக்கலாம்ல, எழுத்தென்ப ஏனை என்னென்பன்னு போட்டுக்கலாம். ஆனால் வள்ளுவன் என்ன சொல்றான்? என்னென்ப ஏனை எழுத்தென்பன்னு ஒரு வார்த்தை போடுறா பாருங்க. இப்போ நான் தமிழகத்தில் ஒரு கடையில் போய் முட்டாய் வாங்குறேன். அண்ணே 1 ரூபாய்க்கு முட்டாய் தாங்கினாலும் 1 ரூபா தானே கணக்கு. நான் அமெரிக்காவில் போகிறேன், கிவ் மீ 1 சாக்லேட்னு கேட்டாலும் 1 ரூபா தானே கணக்கு. ஒரு ரூபா, அந்த எங்கே போனாலும் 1 ரூபா தான் கணக்கு. நான் இப்போ வடக்கு பக்கம் போகிறேன், நான் டெல்லி பக்கம் போய் ஏக் சாக்லேட்னு கேட்டாலும் 1 தான் கணக்கு. அப்போ நான் எந்த ஊரில் பேசினாலும் எண் 1 தான். ஆனால் எழுத்து அப்படி கிடையாது. இங்கே பேசினா எழுத்து வேற, அங்கே வேற ஊரில் பேசினா எழுத்து வேற. அதனால தான் வள்ளுவன் சொன்னா ஏனை எழுத்தென்ப. எந்த மொழியாக இருந்தாலும் பரவாயில்ல, வள்ளுவன் சொல்லலைங்க, வள்ளுவன் சொல்லியிருக்கான், எடுத்து படிச்சு பாருங்க. ஏனை எழுத்தென்ப, என்னென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண் என்ப வாழும் உயிர்க்கு. அங்க பாருங்க, இந்த குறளுக்கு பரிமேலழகர் விளக்கம் கொடுக்கிறார். இதுதான் உங்களுக்கான சரியான பதிலடி. பரிமேலழகர் என்ன சொல்கிறார்? இந்த கண் என்ப வாழும் உயிர்க்குன்னு ஒரு வார்த்தை, உயிர்க்குன்னு சொல்லிட்டு போனால் அது என்ன வாழும் உயிர்க்குன்னு கேட்டா அறிந்தவன் அறியாதவன் பரிமேலழகர் விரிக்கிறார். விரிச்சுட்டு என்ன சொல்றார்? இந்த மொழிகள் எல்லாமே கண்ணுன்னு நினைக்கிறவன் அறிந்தவன். இதெல்லாம் ஒரு கலைப்பா, நம்பர்ஸ் வேற எழுத்து வேற, இதெல்லாம் போற போக்கில் பற்று இல்லாம படிச்சுட்டு போவோன்னு சொல்றவன் எல்லாம் கலையுடையவன், அவன் அறிவில்லாதவன் என்று பரிமேலழகர் பதிவு செய்கிறார். நீங்க என்ன சொல்றீங்க? எங்களெல்லாம் மொழி நடுவர் வேற கூட்டு சேர்ந்துக்கிட்ட அந்த அக்காவோட, நீங்களாம் மொழி வெறியாளர்கள்னு கேட்டா என்னென்ப ஏன எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்குன்னு வள்ளுவன் சொல்றான்ல. நாங்கள் சந்தோஷமாக சொல்கிறோம், நாங்கள் மொழிப்பற்றாளர் என்றால் திருவள்ளுவரும் மொழி வெறியாளர் தான், திருவள்ளுவரையும் எங்களோடு சேர்த்து உட்கார வையுங்கள் என்று நாங்கள் சொல்கிறோம். இங்க பாருங்க, தமிழ் மொழின்னு மட்டும் கிடையாதுங்க, எல்லா தாய்மொழியுமே சிறந்த மொழி தான். பாருங்க, பெர்னாட் ஷாட்ட போய் கேட்கிறாங்க, அப்பா உன் நாட்டு இலக்கியங்கள் எல்லாத்தையுமே அழிச்சிடுறேன், உனக்கு என்ன இலக்கியம் வேணும்னு கேட்கும் போது பெர்னாட் ஷா சொல்கிறா, எனக்கு எந்த இலக்கியம் போனாலும் பரவாயில்ல, எந்த கதை போனாலும் பரவாயில்ல, ஷேக்ஸ்பியரினுடைய நாடகத்தை மட்டும் கொடுங்கள், அது மட்டும் போதும் என்று பேசுகிறார். என்றால் ஒவ்வொரு தாய்மொழியும் சிறப்புடைய மொழிதான். இந்த கேள்வி என்ன தெரியுமா? இன்றைய தலைமுறை மாணவர்களை வச்சு சொல்றேன். இன்னைக்கு மாணவர்களுடைய ஆதர்ச நாயகனாக, இசை நாயகனாக இருப்பவர் ஏஆர் ரஹ்மான். ஏஆர் ரஹ்மானுடைய மகனுக்கு, ஏஆர் ரஹ்மானுடைய மனைவி தமிழ் கிடையாது, அவங்க குஜராத்தை சேர்ந்தவர்கள். ஏஆர் ரஹ்மான் பிறந்த மகனுக்கு என்ன மொழி சொல்லி கொடுத்துருக்கணும்? தமிழ் மொழி சொல்லி கொடுத்துருக்கணும், இல்லைனா ஆங்கிலம் சொல்லி கொடுத்துருக்கணும். ஆனால் ஒரு மேடையில் ஏஆர் ரஹ்மான் இதை பதிவு செய்கிறார், என்னுடைய மகனுக்கு அவனுடைய தாய்மொழியை கற்றுக் கொடுத்த பிறகுதான் தமிழ் மொழியையே கற்றுக்கொண்டான் என்று சொல்கிறார். என்றால் இன்றைய தலைமுறைக்கு ஆதர்ச நாயகமாக இருக்கின்ற ஏஆர் ரஹ்மானை நீங்கள் வழியாக எடுத்துக்க வேணாமா? ஏங்க, உலக நாடுகளில் சொல்கிறேங்க, நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு மிகப்பெரிய அரசன், த கிரேட் அலெக்சாண்டர், மாவீரன் அலெக்சாண்டர்
இந்த நாட்டை கைப்பற்றணும்னு நினைச்சது காரணம் அவருடைய அப்பா பிலிப். நம்மள மாதிரி கிடையாதுங்க மொழிப்பற்றாளர்கள். இவங்க மாதிரி ஆளுகள்லாம் கிரேக்கத்தில் கிடையவே கிடையாது. கிரேக்கத்தில் மிகப்பெரிய மொழிப்பற்றாளர்கள். மொழியை பேசலைன்னா அவங்கள மதிக்கவே மாட்டாங்க. கிரேக்கத்தில் ஒரு நாடு இருக்கு, மெசிடோனியான்னு ஒரு நாடு. கிரேக்கத்துக்குள்ள ஒரு சின்ன நாடு. அந்த நாட்டு மக்களுக்கு கிரேக்கத்தையே ஒழுங்கா பேச தெரியாது. அதனால கிரேக்க நாட்டவர்கள் யாருமே மெசிடோனியா மக்களை மதிப்பது கிடையாது. அதனால அலெக்சாண்டரினுடைய தந்தை பிலிப் என்ன பண்ணார், கஷ்டப்பட்டு கிரேக்கத்தை கற்றுக்கிட்டார். உலக மொழிகள் அனைத்தையும் கற்றுக்கிட்டார். எல்லா மொழியையும் கற்றுக்கிட்டவர் இந்த இந்தியாவை கைப்பற்ற வேண்டும் என்று நினைத்தார். அது நடக்கல கடைசி வரை, அது வேற விஷயம். ஆனால் ஏன் தெரியுமா இந்தியாவை கைப்பற்ற வேண்டும் என்று பிலிப்பும் அவருடைய மகன் அலெக்சாண்டரும் நினைச்சாங்க? இந்தியாவினுடைய ஒவ்வொரு மொழிகளிலும் இருக்கின்ற ராமாயணம் மகாபாரதம் எனும் இதிகாச இலக்கியங்களை கைப்பற்ற வேண்டும்ங்கிற ஒரு விஷயத்துக்காகத்தான் அலெக்சாண்டரும் பிலிப்பும் பாடுபட்டார்கள். நீங்க கேட்டீங்களே வரலாறு இருக்குது, இறைவன் மொழிக்கு நம்ம தமிழ் மொழிக்கு அடையாளமே தேவையில்லைன்னு கேட்டீங்களே. அண்ணன் ஒரு வார்த்தை சொன்னார், சபரிமலையை பத்தி குறிப்பிட்டார். உண்மையை சொல்லுங்க, சபரிமலை கேரளமா? சபரிமலை கேரள நாட்டை சார்ந்ததா? அது சேரளம், தமிழ் மன்னனுடைய நாடு. சிலப்பதிகாரம் சொல்லல. நீங்க கேட்டீங்களே காலத்துக்கு ஏத்த மாதிரி அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கணும். அப்டேட் ஆகுறதுல என்ன நடக்குது தெரியுமா? சேரளம்ங்கிற ஒரு நாடு நம்ம கையில இல்லாம போயிருச்சுங்க. இன்னொன்று வரலாறு பத்தி பேசுனீங்களே, எங்க இருந்து உங்களுக்கு வரலாறு கிடைக்கும்? கூகுளை தட்டி தருமா? இங்க பாருங்க, இல்லாத ஒரு குமரி கண்டத்தை பத்தி தேடிக்கிட்டு இருக்கோம். நம்ம கண்ணு முன்னாடி வாழ்ந்த ஒரு நாடு, ஒரு நகரமே தண்ணிக்குள்ள மூழ்கி போச்சு. அதுக்குடைய அடையாளம் மொத்தம் நம்ம கிட்ட இருக்கு. யாருமே தேட துணியில்லை. எந்த ஒரு காவேரி பூம்பட்டினம். சிலப்பதிகாரத்தை எடுத்து நம்முடைய புகார் காண்டத்தை எடுத்து பார்த்தா தெரியும், காவேரி பூம்பட்டினம்ங்கிற ஒரு ஊர் எப்படி இருந்துச்சுங்கிறத முழுக்க தெரிஞ்சுக்க முடியுமே. இந்த வரலாறு உங்களுக்கு வேண்டாமா? பாருங்க, ஒரு மொழி அழிஞ்சு போச்சுன்னா என்ன தெரியுமா நடக்கும்? தமிழகத்தில் 1961 மட்டும் 220க்கும் மேற்பட்ட மொழிகள் அழிந்து போய்விட்டது. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் 197 மொழிகள் சிவியர்லி என்டேஞ்சர்டு ஸ்பீசிஸ், அதாவது அழிந்து கொண்டிருக்கக்கூடிய மொழிகள்னு சொல்லப்படுது. அந்தமான் தீவில் போ அப்படிங்கிற ஒரு பழங்குடி மொழி இருந்துச்சு. அதை பேசின கடைசி ஆளு ஒருத்தர் தான். ஒருத்தருக்கு மட்டும்தான் அந்த மொழி தெரிந்தது. 2010 அவரும் இறந்து போனார். மக்சிங்கிற ஒரு மொழி சிக்கிம்ல பேசப்பட்டது. அதுவும் ஒரே ஒருத்தர் மட்டும்தான் கடைசியில் இருந்தார். 2016 அவரும் இறந்து போனார். நீங்க என்ன கேட்குறீங்க? ஒரு மொழி எதுக்குன்னு கேட்குறீங்க. நாங்க என்ன சொல்றோம்? மொழி ஒரு மனிதனுடைய அடையாளம்னு சொல்றோம். அடையாளம் எதுக்குன்னு கேட்குறீங்க. நாங்க கேட்கிறோம், அடையாளம் இல்லாம நீங்க என்ன பண்ண போறீங்க? இதைத்தான் நாங்க கேட்கிறோம். எப்பொழுது ஒரு மொழி அழிக்கப்படுகிறதோ அந்த மொழியை பேசுபவன் அழிவான். எப்பொழுது ஒரு மொழி பேசப்படுபவன் அழிவானோ அந்த இனம் அழிந்து போகும். இதுதான் வரலாறு. பாருங்க, ஒரு மொழி படிச்சா என்ன கிடைக்கும்? நான் இதை சொல்லி முடிச்சிடுறேன். ஒரு மொழியை சரியாக படித்தால் நமக்கு என்ன கிடைக்கும்? தமிழ் நம்ம எதுக்குங்க கோயிலுக்கு வரோம்? முக்கியமா நல்லது கிடைக்கணும்னு வரோமா? சில பேர் மகனுக்கு கல்யாணம் ஆகணும்னு வரமா? எல்லாரும் எக்ஸ்ட்ரீம் லெவலில் வயசானவங்க எதுக்கு கோயிலுக்கு வராங்க? முக்தி கிடைக்கணும்னு வரமா? ஆனால் தமிழ் பழமை பாடல் சொல்லுது, தமிழ் படிச்சா, தமிழ் இல்லை ஒரு மொழியை சரியா படிச்சா முக்தி கிடைக்கும்னு ஒரு நம்முடைய தமிழ் பழம்பாடல் ஒன்று சொல்லுதுங்க. பாருங்க, ஒரு பாடல் வருது, எழுத்தறிய தீரும் இழித்தகைமை. எப்பொழுது ஒரு எழுத்தை நம்ம சரியா படிக்க துவங்குறோமோ, அக்ஷரம் கூட்டி படிக்க துவங்குறோமோ, இழி தகைமை நமக்கிட்ட இருந்து தீர்ந்து போகும். இழி தகைமை தீர்ந்ததுக்கு அப்புறம் தீர்ந்தான் மொழி திறத்தின் முட்டறுப்பான் ஆகும். பாருங்க, ஒரு எழுத்தை சரியா தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அந்த மொழியை சரியா படிக்க ஆரம்பிப்போமா? எப்ப அந்த மொழியை சரியா படிக்க ஆரம்பிச்சோமோ, மொழி திறத்தின் முட்டறுத்த நல்லோன் முதனூர் பொருள் உணர்ந்து. இதுதான் கேள்வி. இந்த திருக்குறள் அறகுறையா படிச்சுட்டு வந்தாங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி இல்லாம எப்பொழுது ஒரு எழுத்தை சரியாக தெரிந்து ஒரு மொழியை படிக்க துவங்குகிறோமோ அந்த மொழியினுடைய முதல் நூல் பொருள், வள்ளுவன் தானே சொன்னா, எப்பொருள் எத்தன்மைதாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. எப்ப அந்த மொழியை சரியா படிக்க துவங்குறோமோ முதல் பொருள் தெரியும். முதல் பொருள் தெரிஞ்சதுக்கு அப்புறம் கட்டறுத்து வீடு பெறும். முடிச்சாச்சு. இவங்க சொன்ன செய்தியை நான் திருப்பி சொல்றேன் பாருங்களேன். எதற்கு திருத்தணியில் அந்த செய்தி நடந்தது, அந்த சம்பவம் நடந்துச்சு? மொழியை சரியா படிக்கல.
தமிழ் மொழி அன்புங்கிற ஒரு விஷயத்த சொல்லி தருது. ஆஷி காக்கா மாதிரி ஆளுங்க சரியா படிக்கல, அதனால் அந்த நிகழ்வு நடந்தது. நீங்கள் மொழியை சரியாக படியுங்கள், அன்பு தானாக கிடைக்கும். மொழி உங்களை வீடு பேருக்கு அழைத்து செல்லும். பிற மொழிகள் எல்லாம் கண்ணாடியை போன்றது, அவரினுடைய தாய்மொழி கண்ணை போன்றது. நாங்கள் சொல்கிறோம், நாங்கள் மொழி வெறியாளர்கள் அல்ல. திருப்பி அவரும் அதை பேசக்கூடாது. மொழி வெறி வேறு, மொழி பற்று வேறு. என் தாய் சிறந்தவள் என்று சொல்வதற்கு எனக்கு உரிமை உண்டு. அடுத்தவர் தாய் சிறந்தவர் அல்லன்னு சொல்றதுக்கு எனக்கு உரிமை கிடையாது. நாங்கள் அடுத்தவர் தாய் சிறந்தவர்னு சொல்லவே இல்லை, அவரவருடைய தாய் சிறந்தவர்னு சொல்றோம். நீங்க என்ன சொல்றீங்க? எல்லா தாயும் சிறந்தவர்னு சொல்றீங்க. நாங்க சொல்றோம், முதல்ல வீட்டில் இருக்க அம்மாவை கும்பிடுங்க, அப்புறம் கோவில்ல வந்து கடவுளை கும்பிடலான்னு சொல்றோம். இதைத்தான் நாங்களும் சொல்கிறோம். இன்றைய இளைஞர்களுக்கு மொழிப்பற்று தேவை. இன்றைய மட்டுமல்ல, என்றைய இளைஞர்களுக்கும் மொழிப்பற்று தேவை என்ற எங்களுடைய வாதத்தை வைத்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். புதுக்கோட்டையில் இருந்து வருகின்ற அஸ்வின் அண்ணாமலை அவர்கள் வேறு ஒரு உலகத்திற்கே நம்மை